ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் ஷார்ட்ஸாக தான் போட்டுட்ருக்கேன். ஜிகே டெய்லியும் 4 to 5 ஷார்ட்ஸ் போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவாக போட போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடுறேன், ஈஸியாக இருக்கும் படிக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து நிவாரணப் பணிகளுக்காக இந்தியா எந்த நடவடிக்கையை தொடங்கியது? அதாவது ஜூன் 24 அன்று வெனிசுலாவில் 2 நிலநடுக்கம் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு. 7.2 7.5 ரிக்டர் அளவில். நம்ம இந்தியா ஜூன் 26 அன்னைக்கு ஒரு மனிதாயமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண திட்டம் தொடங்கியிருக்காங்க. அதோட பேர் ஆப்ரேஷன் அமிஸ்டாட். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் அமிஸ்டாட். செகண்ட் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அதாவது வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் 99 வாக்குகள் ரகசிய வாக்கெடுப்பில் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. செப்டம்பர் 2026 முதல் ஓராண்டுக்கு இவர் பதவியில் இருப்பார். அப்போ இதோட ஆன்சர் என்ன? கலிலூர் ரஹ்மான் தான் அதோட ஆன்சர். தேர்டு கொஸ்டின், இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக எந்த இடம் அறிவிக்கப்பட்டுள்ளது? அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பல்லியா மாவட்டத்தில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம், உள்ளூரில் சுர்கா தால் என்றும் அழைப்பாங்க. ஒரு இயற்கை வளைவு ஏரி இது. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா ஜெயபிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுவரி. அடுத்த ஃபோர்த்து கொஸ்டின், 52வது G7 2026 உச்சி மாநாடு எங்கு நடந்தது? பிரான்ஸில் ஹாட் சவோய் பகுதியில் அமைந்துள்ள எவியான் லேபெயின்ஸ் அப்படின்ற ஒரு எழில்மிகு நகரத்தில் ஜூன் 15 முதல் 17 வரை நடந்துச்சான். அப்போ எங்கே நடந்தது? இதோட ஆன்சர் பிரான்ஸ். ஃபிஃப்த்து கொஸ்டின், பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் மிக உயர்ந்த தேசிய விருதான கார்டியன் ஆஃப் ப்ளூ ஹரிசான் வழங்கப்பட்டுள்ளது? இது நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், ஞாபகம் இருக்கும். அதாவது ஜூன் 28 2026 அன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு நீல அடிவானத்தின் பாதுகாவலர் அப்படின்ற உயரிய விருதை செசல் நாட்டோட அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியால் வழங்கியிருக்காரு. அப்போ இதோட ஆன்சர் என்ன? செசல்ஸ். சிக்ஸ்த்து கொஸ்டின், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரரான சுபான்சு சுக்லாவின் எந்த புத்தகம் 2026 வெளியிடப்பட்டது? அதாவது ஜூன் 25 26 அன்று புதுடில்லியில் விமானப்படை தலைமை மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது த செகண்ட் ஆர்பிட் பிலீவ் ஆஃப் அ மேன் ட்ரீம்ஸ் ஆஃப் 1.4 பில்லியன் ஹார்ட்ஸ். இதுதான் ஆன்சர். செவன்த் கொஸ்டின், சிப்ரி 2026 ஆண்டு புத்தகத்தின்படி அணு ஆயுதங்களின் அடிப்படையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? அதாவது சிப்ரி ஏர்புக் 2026 படி இந்தியா உலகளவில் 6வது இடத்துல இருக்கான். முதல் 5 நாடுகள் எதுனா ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், ஐக்கிய ராஜ்யம். இதுக்கப்புறம் நம்ம 6வது இடத்துல இருக்கோம். ஆன்சர் 6th. 8th கொஸ்டின், 2026 பிரெஞ்சு ஓப்பன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார்?
ஜூன் 6, 2026 நடந்த போட்டியில் மீரா ஆண்ட்ரிவா மகளிர் ஒற்றையர் பட்டம் வென்றார். இவருக்கு வயது 19. இப்போ ஆன்சர் என்ன? மீரா ஆண்ட்ரிவா. 9th கொஸ்டின், 2026 ஆண்டிற்கான உலகளாவிய அமைதி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மொத்தம் 163 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் இந்தியா 127வது இடம். இதை குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, GPI. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன? 127. 10th கொஸ்டின், ஜோசிலா சுரங்கப்பாதையின் முக்கிய துளையிடும் பணி நிறைவடைந்துள்ளது. இந்த சுரங்கப்பாதை இந்தியாவின் எந்த 2 பகுதிகளை இணைக்கும்? அதாவது ஜம்மு காஷ்மீரில் காந்தர்பால் மாவட்டத்தில் பால்டால் மற்றும் லடாக்கின் கார்கில் மாவட்டத்தில் உள்ள மீனாமார்க் ஆகியவற்றை நேரடியாக இந்த சுரங்கப்பாதை இணைக்கிறது. அப்போ ஆன்சர் என்ன? காஷ்மீர் வேலி, லடாக். 11th கொஸ்டின், தனது முக்கிய சின்னங்கள் மற்றும் சொற்களுக்கு வர்த்தக முத்திரை பாதுகாப்பை பெற்ற முதல் இந்திய கோவில் எது? ஒடிசாவில் உள்ள பூரியில் ஸ்ரீ ஜெகநாத் கோவில் நிர்வாகம் பதித பவன மற்றும் ஆனந்த பசாரா வார்த்தை முத்திரைகளையும் நீல சக்கரத்திற்கான ஒரு லட்சணை முத்திரையையும் முதலில் பெற்றது. எது? ஒடிசாவில் உள்ள பூரியில் ஜெகநாத் கோவில் இருக்குல்ல, அதுதான். ஆன்சர் சி, ஜெகநாத் கோவில். 12th கொஸ்டின், உலகின் முதல் ட்ரில்லியன் அதிபராக மாறியவர் யார்? ஜூன் 12, 2026 அன்று உலகின் முதல் மற்றும் ஒரே ட்ரில்லியனானார் எலான் மஸ்க். நாஸ்டாக்ல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆரம்ப பொதுப்பங்கு வெளியீடு, அதாவது IPO அப்படின்னு சொல்லுவாங்க. அவரது இந்த சாதனை அளவிலான நிகர சொத்து மதிப்பிற்கு காரணமாக அமைந்தது. அப்போ இதோட ஆன்சர் எலான் மஸ்க். 13th கொஸ்டின், கீர் பவானி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். 14th கொஸ்டின், ஹுரூன் குளோபல் யூனிகார்ன் 2026 இந்தியாவோட தரவரிசை என்ன? அதாவது இங்கிலீஷில் ஹுரூன் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2026 இதோட தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 4th. 15th கொஸ்டின், 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர். தமிழில் இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின், அதாவது CBSE இருக்காங்கல்ல, அதோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? CBSEயோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. புதிய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா லொக்காண்டே பிரசாந்த் சிதாராம். இவர் தான் சி ஆன்சர். 17th கொஸ்டின், நார்வே செஸ் 2026 பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீரர் யார்? தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்த பிரக்யானந்தா. இவர் தான் நார்வே செஸ்ஸில் 2026 பட்டத்தில் வென்ற முதல் இந்திய வீரர். ஆன்சர் சி. 18th கொஸ்டின், 10th ஜூன் 2026 அன்று இந்தியாவின் மிக நீண்ட காலம் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்து யாருடைய சாதனையை பிரதமர் மோடி முறியடித்தார்? 2014 மே 26 முதல் தற்போது வரை 4399 நாட்களுக்கும் மேலாக பதவி வகிக்கிறார் பிரதமர் மோடி.
நேரு வந்து 4398 நாட்கள் பதவி வகித்தார். அப்போ யாரை பீட் பண்ணியிருக்காரு மோடி? ஜவஹர்லால் நேருவை. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். ஜூன் 2026 சரிந்தா அப்படின்ற இசைக்கருவிக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க. இது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய இசைக்கருவி? பழங்குடியின இசைக்கருவி. எதுனா திரிபுரா. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். உலக பொருளாதார மன்றத்தின் 2026 ஆண்டிற்கான ஆற்றல் மாற்ற குறியீட்டில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது? அதாவது ஆற்றல் மாற்ற குறியீடுன்றாங்கல்ல, அப்படின்னா எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2026 எந்த நாடுனா ஸ்வீடன். ஆன்சர் சி. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் 20 முடிஞ்சிருச்சு. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜிகே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கு சீக்கிரமே போட்டுடுறேன். தேங்க்யூ.